குளோரியஸ் பைபிள் காலேஜுடைய ஃபவுண்டர் மற்றும் டைரக்டர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் மதியழகன் அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற அன்பர்களே, அன்புடைய ஊழியர்களே, பட்டமளிப்பு விழாவுக்கு இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு பயிற்சிகள் பெற்று நாளிலே ஒரு அந்த பட்டத்தை பெற வந்திருக்கின்ற அருமை மாணவர்களே மற்றும் அவருடைய உறவினர்களே, திருச்சபை அன்பர்களே, உங்கள் யாவரையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்து வருகிறேன். நேற்றைய தினத்துல ரெவரண்ட் டாக்டர் ஜான் மதியழகன் ஐயா அவங்க வந்து கொஞ்சம் நீங்க திருமறை பற்றி அல்லது இந்த இறையியல் கல்வி பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். நான் பொதுவாக எந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டாலும் அது கடவுள் தருகிற வாய்ப்பாக எண்ணி நான் அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் ஜான் மதியழகன் ஐயாவுக்கு நிறைய பேருக்கு அறிமுகமானவர். சமூகத்திலே என்னுடைய பிஷப் இன்சார்ஜ் ரெவரண்ட் சர்மா நித்யானந்தம் அவர் என்னை கேட்டார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் புறட்டூர்ல இருக்கிறேன். அங்க என்னுடைய நண்பர் ஜான் மதியழகன் அவர் இருக்கிறாரு அப்படின்னாரு. பிஷப் சர்மா நித்யானந்தம் அவர்களும் நானும் ஒன்றாக MTH தமிழ்நாடு இறையியல் கல்லூரியை பயின்றோம். நான் திருச்சபை வரலாறு படித்தேன். அவர் சோசியல் அனாலிசிஸ் அவற்றை அவர் பயின்றார். மிக நெருக்கமானவர். அப்பொழுதுதான் நினைத்தேன், இங்கே சென்னை பேராயத்திலே சென்னையிலே இருக்கிறவர்களோடு கூட அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு அவர் வைத்திருக்கிறார் என்பது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அந்த வகையிலே இந்த நாளிலே இதோடு நான் இருப்பதை குறித்து மகிழ்ச்சி கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபைகள் எல்லாம் ஒரு ஆயராக வருவது மிக மிக கடினம். 150 பேர் 200 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அத்தனை படிநிலைகளையும் கடந்து 4 பேர் 3 பேர் இல்ல 4 பேர் எடுப்பாங்க. எங்க பேச்சில் 3 பேர் தான் எடுத்தாங்க. அவ்வளவு பயிற்சிகள் இருக்கும். அங்கே லோக்கல் சர்ச்சில் இருக்கும், வட்டார அளவில் இருக்கும், பேராயத்தில் இருக்கும். அதுல டீச்சிங் டெஸ்ட் இது அதுன்னு வச்சு கடைசி வரை நமக்கு நம்பிக்கையே வராது. நம்ம சலித்தோமா இல்லையா தெரியல, இதுக்காகவே நம்ம ஊழித்து வந்துட்டோம் என்ற நிலை இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு இனத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில் இருந்து எல்லாரையும் திருப்பணிக்கு ஆயத்தம் செய்கின்ற ஒன்றை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு அதிக மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவிலே எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், இதில் 14 பேர் இல்ல 16 16 வந்துட்டாங்களா? 4 சரி. அதுல 5 பேர் பெண்கள்ல 1 2 3 2 பேர் வர்றாங்க. அதாவது இதுல ஓரளவுக்கு பெண்கள் 1/3 இருப்பது அது மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒன்று. எங்களை போல நிறைய நேரத்தில் ஊழியத்துக்கு பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே வேணாமா, அது ஒரு இன்னைக்கு லேட்டா மேரேஜ் ஆயிடும், ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு வருவோம். அதுக்கடுத்து பெரிய ப்ராசஸ் இருந்தது. பயிற்சி ஆயர், அதுக்கடுத்து 4 வருஷம் ஸ்டடீஸு, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், அப்புறம் டீக்கன், அப்புறம் பிரிஸ்பைட்டர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால உங்களுக்கெல்லாம் நேரத்தோட மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் ஊழியத்திற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற அளவுக்கு இங்கே இருப்பது அதிக மகிழ்ச்சியை அது கொடுக்கின்றது. இந்த இறையியல் கல்வி சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த இறையியல் கல்வி எதற்காக இறையியல் கல்வி? பைபிளை ஒன்று எடுத்துட்டு நம்ம பிரசங்கம் பண்ணா போதும். பைபிள்
போதும், இதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணலாம் என்ற நிலைதான் இன்னைக்கு நிறைய இருந்து வருகிறது. அதனால பல்வேறுபட்ட குழப்பங்கள் நிலவி வருவதை நம்மால் பார்க்க முடியும். உதாரணமா மெடிக்கல் ஷாப், அதுல இருக்கிற எல்லா மாத்திரையும் நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்கான மாத்திரை. ஆனா எல்லாரும் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க முடியுமா? மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? ஒரு மெடிக்கல் ஃபார்மசி படிச்சிருக்கணும். பி ஃபார்மசியோ அல்லது பி ஃபார்மோ அதை எடுத்து நீ ஃபார்மசி படிச்சிருக்கணும். அதை படிக்காம நீ வைக்க முடியாது. ஏதோ சில மருந்துகளை நீ தெரிந்து கொண்டு அவற்றை நீ கொடுத்தா சில நேரத்தில் அது சரியாயிடும், நம்ம சுகமாயிடும். சில நேரங்களில் அவங்க பரலோகத்துக்கும் சென்று விடுவார். அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி என்ன படிச்ச, நீங்க படிச்சீங்களா படிக்கலையா, என்ன மெடிசன் எப்போ வந்தது. சாதாரணமா இந்த உயிர் மேலேயே நாம் இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மா மீது அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதற்குதான் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட ஒழுங்குகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைய பார்க்கிறோம். அது கடவுளுடைய வார்த்தை ஒளி அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்ல. சங்கீதம் 119, 105 பாத்தீங்கன்னா அது கடவுளுடைய வார்த்தை ஒளிக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒளி இப்ப டார்ச்சை நம்ம அந்த டார்ச்சை ஹேண்டில் பண்ண தெரியும். நமக்கு எப்படி காண்பிக்கணும், எங்க காண்பிக்க வேண்டும். இப்ப குழந்தைங்க கிட்ட அந்த டார்ச்சை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகிட்ட அந்த டார்ச்சை கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவாங்க? டார்ச்சை வாயில வைப்பாங்களா? உங்க முகத்துல அடிப்பாங்க, தெரியாத அப்படியே கண் கூசும், அப்படியே ஒரு கிணறு. இது போன்ற ஒரு பயிற்சி தான் நமக்கு எப்படி இந்த விளக்கை நாம் பயன்படுத்துவது என்கிற ஒரு பயிற்சி நமக்கு மிக மிக அவசியம். இந்த பாரம்பரிய திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபை, லூத்தரன், ஆர்காட் லூத்தரன், அதுபோல பாரம்பரிய திருச்சபைகள் அந்த ஒரு மெத்தட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன்றைய நாட்களிலே நிறைய பெந்தேகோஸ்தே திருச்சபையும் இங்க செனட் ஆஃப் செரம்பூர்ல இணைந்து அவர்களும் முறைப்படி இறையை கல்வி பயின்று வருகிறார்கள். நான் முதுகலை படிக்கின்ற பொழுது, எம்பிஎஸ் முதுகலை படிக்கின்ற பொழுது எங்களோட சமமாக நிறைய பெண்டிகாஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட், கேரளா அது போன்ற இடத்துலலாம் பெண்டிகாஸ்ட் அதுல கல்லூரியில டீச் பண்ணோம் எங்களோட படித்தோம். அப்ப அவங்க செனட் ஆஃப் செரம்பூரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இன்றைக்கு அந்த ஒரு நிலை மாறி வருகிற சூழலை நாம் இங்கே கண்டு வருகிறோம். திருமறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக மிக அதிகமாக படிக்க வேண்டும். அதிகமாக அந்த படிக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. இந்த எஸ்தர் பகுதி, அதுல ஒரு சிறப்பு என்ன சொல்லுங்க, எஸ்தர் நூல்ல இருக்கிற சிறப்பு என்ன? மற்ற நூல்ல இல்லாத ஒண்ணுக்கும் அந்த அந்த எஸ்தர் அதாவது கடவுள் என்கிற வார்த்தையாக இருக்காது. கடவுள் என்கிற வார்த்தையே இருக்காது. ஆனா யூதர் என்ன நினைச்சாங்க, என்னங்க கடவுள் என்கிற வார்த்தையே இல்லையே, அது எதுக்கு இந்த 39 புத்தகத்தோடு நீங்கள் இணைக்கிறீர்கள், அதனால அதை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அது பெரிய தர்க்கமாக மாறி, இல்ல யூதர்களையே மீட்பின் வரலாறு அந்த நூலிலே இருக்கிறது, அதனால கட்டாயம் அதில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு நூலையும் அவர்கள் இணைப்பதற்கு இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பெரியாரை எத்தனை பேர் பிடிக்கும்? பெரியாரை எத்தனை பேர் பிடிக்கும்? இப்ப எல்லாரும் பிடிக்கிறது இல்ல. நான் இப்ப சத்தமா கேட்டுக்கணும், யாரும் கை தூக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது பெரியார் கடவுள் மறுப்பாளர், கடவுள் மறுப்பாளர். ஆனால் இந்த தமிழகம் ஒரு உயரிய நிலையை அடைவதற்கு
பெரியார் தான் முக்கியமான காரணம். அவரு சொன்னாரு, பெண்கள் கல்வி இல்லாமல் கல்வியை இந்த சமுதாயம் பெற்றுக்கொள்வது கடினம். அந்த பெண் கல்விக்கு அதிகமாக போராடியவர் பெரியார். ஆனா இன்றைக்கு பெரியாரை பற்றி நிறைய இறைய கல்லூரிகளிலே ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். PhD வரையும் படிக்கிறாங்க நிறைய பேர். காரணம் என்னன்னா, அவர் கடவுள் மறுப்பவர் தான், ஆனால் மக்களுடைய விடுதலையிலே அவர் ஒரு பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர் மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த திருமறை பயணம் படிக்கிற போது நிறைய சில நேரத்துல குழப்பமான நிலைகள் வரும். உதாரணமா சங்கீதம் 137 இந்த கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உன் பிள்ளையை கல்லின் மேல் மோதி எடுக்கிறவர் பாக்கியவான். என்ன இப்படி எல்லாம் பைபிள் இருக்குது? அது என்ன, ஒரு குழந்தைய காலை குச்சி அப்படியே துணி தப்புற மாதிரி அப்படியே நீ தப்பிட்டேன்னா அவன் நீ பாக்கியவான். எப்படி அதை நம்ம அறிவிக்க முடியும்? அது பின்னணியும் என்ன? அந்த பின்னணியத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அது ஒரு போர் சூழலிலே எழுதப்பட்ட ஒன்று. என் கண் முன்னாடி பாக்குறாங்க, அவங்க கண் முன்னாடி பாக்குறாங்க. பார்த்தனா இவருடைய பிள்ளைகள் மற்றவர் அசீரிய மக்கள் அந்த போர் வீரர்கள் அப்படியே அந்த பாறையில துணி தப்புற மாதிரி தப்புறாங்க. ஏன்னா அந்த நாட்டுல அந்த குழந்தைகளை கொண்டு விடுவார்கள், பெரியங்களை விட்டுருவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் பேசி அவங்க இறந்து விடுவார்கள். இந்த குழந்தைகள் பின்னாட்களிலே வளர்ந்து அவங்க ஒரு பெரிய இராணுவமாக மாறி நம்ம எதிர்பார்க்க. அதனால என்ன பண்ணுவோம்னா, இந்த போர் வந்தாவே குழந்தைங்களை தப்பிடுவாங்க. அது கோபத்தில் எழுதப்பட்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளாமல் நாம் அருளுரை ஆற்றுவது மிக மிக கடினம். அதோட தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த ஏசாயா பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ஏசாயா பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுல 3 ஏசாயா 3 பகுதியாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். 3 பகுதி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க சொல்லனாலும் உங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுத்துருவாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த பார்த்து பிரிக்கணும். 1 to 39 அது எப்ப எழுதப்பட்டது? சிறையிருப்புக்கு முன்பு எழுதப்பட்டது. அந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, தொடக்கத்திலேயே கடவுள், அதாவது அந்த தீர்க்கர்கள் அவரை கண்டிப்பார்கள். நீங்க 1ஆம் அதிகாரம், அதாவது ஏசாயா 1வது அதிகாரம் 3 to 6 வரை நீங்க அந்த பகுதியை நீங்க வீட்டுக்கு போய் படிச்சீங்கன்னா தெரியும். என்னங்க, கழுதைக்கு தெரியுது தன்னுடைய எஜமான் யாருன்னு, இல்ல மாட்டு கூட தெரியுது அவங்க புல்லு போறவங்க யாருன்னு. கடவுளை பத்தி கூட தெரியாம இருக்கீங்க. கடவுள் அப்படியே திட்டுவான். கடவுள் சார்பாக அவர்களை அந்த தீர்க்கதரிசி அப்படியே கோபப்படுவார். அந்த பகுதி தான். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் 40 to 55 வரை. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பகுதி எப்போ எழுதப்பட்டதுன்னு சொன்னா, அது சிறையிருப்பில் இருக்கிற பொழுது பாபிலோனா போயிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. குடும்பத்தை இழந்து விட்டார்கள், மொழி, கலாச்சாரம், உடைமை எல்லாத்தையும் இழந்து இப்ப நம்ம இங்க ஸ்ரீலங்கன் அகதிகள் இருக்காங்களே, அது மாதிரி ஒரு நிலை. அந்த நிலையில கடினமான வார்த்தையை தீர்க்கர்கள் பயன்படுத்தவில்லை. அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த 40வது அதிகாரம் 1வது வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் ஏற்றுங்கள். அந்த கண்ணீரை துடைக்கிறார். இந்த தீர்க்கர்கள் அந்த கண்ணீரை துடைக்கிறார்கள். அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். இல்ல கட்டாயம் இங்கிருந்து கடவுள் உங்களை விடுதலை செய்வார். இப்ப இந்த ஸ்ரீலங்கன்ஸ் எப்படி இருக்கும்? எந்த ஆட்சி வந்தாலும் நம்மளை விடுதலை பண்ணுமா பண்ணாதா அப்படின்றதுல அது போன்ற ஒரு நிலைதான் இந்த மக்களுக்கு இருந்தது. இல்ல 70 ஆண்டுகள் முடிஞ்சதும் கடவுள் உங்களை அங்கு அழைத்து செல்வார். அதுக்கடுத்து 70 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக அவர்கள் அந்த சொந்த நாட்டுக்கு வராங்க, சொந்த மண்ணுக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். அந்த பகுதி தான் இங்க பாத்தீங்கன்னா
ஏசாயா 56ல இருந்து 66. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே அந்த பகுதியில 1-2 ஏசாயா 1-2 பாத்தீங்கன்னா அவர்களை தேர்த்துகின்ற வார்த்தை ஆக்கியிருக்கு. அதை படி பார்க்கலாம். அந்த வசனத்தை 1-2 56 1-2. இதெல்லாம் நீங்க செய்யாதனால்தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இதெல்லாம் செய்யுங்க. மீண்டுமாக இந்த இடத்துல கடவுள்களை குடியமர்த்தல் பண்ணுவார். மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்கள். அதுக்கடுத்து தொடர்ந்து இந்த 60வது அதிகாரம் 1-2 பாத்தீங்கன்னா, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதற்கு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவராக இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அதற்கு தான் ஒரு இறையியல் கல்வி மிக மிக அவசியம். ஆனா இறையியல் கல்வியை நீங்க பார்க்கும்போது இந்த டிகிரி சர்டிபிகேட் கோர்ஸ், இந்த டிகிரி கோர்ஸ், அதுக்கடுத்தது அதுல வந்து MPH PhD இது மட்டும் போதாது. வாழ்நாள் முழுதும் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இந்த இறையியல் கல்லூரியை இவர் நடத்துகிறார்கள்? அவர் வந்து ஒரு ரீடர். நான் இல்ல சில நேரத்தில் பார்ப்பேன், வந்து எனக்கு அவ்வளவு அறிமுகம் கிடையாது. ஆனால் புக்ஸ் அப்பப்போ எது வேர்டும் மேக்சிமம் வாங்கி படிச்சுட்டே இருப்பார். பார்த்தா நிறைய புக்ஸ்களை வந்து அனுப்புவார். இந்த புக்கு வந்திருக்கு, அந்த புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்கணும். ஆனால் இதை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம இதோட முடிஞ்சிச்சு, நம்ம பெரிய ஊழியத்தை நம்ம செய்ய போறோம் இல்லை. ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நீங்க நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு திருமறையை நம்ம பாதி மக்களுக்கு நாம் விளக்குறோம், மீதியை நாம் புரிந்து கொண்டோமா இல்லையா தெரியல. உதாரணமா ஒரு பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படி பார்க்கலாம், அதோட முடிச்சிடலாம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுக்கு அடுத்தது இல்லையா, அதோட இல்லையா, உன் வழியாக பூமியில் உள்ள அதாவது ஒரு வசனத்தை நம்ம புடிச்சுக்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை பெருமைப்படுத்துவேன். அதெல்லாம் குட். நம்மளை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அதுல எந்த குறையும் இல்லை. நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். சாதாரண நிலையில வர்றோம், நேர்மையான இடத்துக்கு கடவுள் கொண்டு செல்கின்றார். இதெல்லாம் மகிழ்ச்சி. ஆனா இன்னொரு பார்த்து நம்ம விட்டுறோம். எதிரான்னு சொன்னா, உனக்குள் பூமியில் இருக்கிற எந்த சர்ச்சில் நம்ம இருந்தாலும், அது பெண்டிகாஸ் சர்ச்சா இருக்கட்டும், CSA சர்ச்சா இருக்கட்டும், ஆசியா இருக்கட்டும், கடவுள் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகின்ற பொழுது நம் வழியா நம்ம மேன்மைப்படுத்துறாரு. ஒரு நாள் ஒரு அங்கி, இந்த அங்கி என்னால வாங்கிக்க முடியாத இருந்தேன். எனக்கு என்ன செலக்ட் பண்ணிட்டு உடனே 3 வாரம் வந்து அங்கி இல்லாம நடத்தினேன். குழல தான் என்ன போட்டாங்க 94. அப்ப அங்க என்ன அங்கி போடாது நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட இல்ல அங்கி வாங்கிக்க முடியலன்னு நான் சொல்லலை. ஏன்னா அங்கி வாங்கிக்க முடியலன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 4-5 அங்கி எனக்கு கொடுத்துருவாங்க. 4-5 அங்கி வந்துடும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கி கூட கெதியில வந்தாருப்பா, இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு, நம்ம கேட்கறதே கிடையாது, ஒரு பொருட்டை நினைக்கிறது இல்லை. இது எல்லாத்தையுமே உங்களுக்கும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால ஜெபம் மட்டும் பண்ணேன். அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், அங்கேயே எடுத்துட்டீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்னேன். நேரம் மதர் ஷாப் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு இந்த அங்கி கிளாஸை காட்டினார். அவங்க காட்டினாங்க இவ்வளோ காஸ்ட்லியிலேருந்து இந்த சீப்பு இந்த இது அப்படின்னு காட்டினாங்க. நான் சொன்னேன் ரொம்ப காஸ்ட்லியும் வேண்டாம், ரொம்ப சீப்பும் வேண்டாம்,
நீதிமான நேரத்துல சொல்லிட்டு அந்த அங்கிய 5 ஆண்டுகள் பயன்படுத்தி. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உதவி கேட்டு வருகின்ற பொழுது அவனுடைய எல்லா தேவைகளையும் அவனுடைய ரிக்வஸ்ட் வந்து எங்க வைப்பேன்னா பைபிள் தான் வைப்பேன். ஏன்னா மறுநாள் நான் பைபிள படிக்காம எனக்கு பழப்பு கிடையாது. அதனால அதை பார்க்கும்போதே அதை நினைவில் வரும். அவளுக்கு என்ன செய்ய முடியும், இன்னைக்கு என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தை செய்ய முடியுமா, இந்த மாதத்திலே செய்ய முடியுமா? ஏன்னா நம்மொழியாக பூமியில் இருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்முடைய நிறுவனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்கு ஆசையாக இருக்க வேண்டும். அதனால இவர் பெரிய பாஸ்டர், இவரு சின்ன பாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாருமே கடவுளுடைய சாதாரண பணியாளர்கள், சாதாரண பணியாளர்கள். அந்த எண்ணம் இருக்கின்ற வரை நாம் கடைசி நாள் வரை உண்மையும் உத்தமமாக இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு மனுஷன் வந்து சொல்லுவான் சூப்பர் பா, இவர் பாரு, அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டாங்க. அதுல ஒரு காதல் வாங்கி இன்னொரு காதலை விட்டுணும் அதெல்லாம். ஆனா ஒரே ஒரு நாள் கடவுள் வந்து உண்மையும் குத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா போயிட்டு, அந்த அங்கீகாரம் கடவுளுடைய அங்கீகாரத்துக்கு மட்டும் நாம் இப்பொழுதும் காத்திருக்க வேண்டும், அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் தொடர்ந்து படி, தொடர்ந்து படிங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணிகளை சிறிதோ பெரிதோ 100க்கு 100, 99% உண்மை அல்ல, 99% உண்மை கிடையாது, 100% உண்மை. அந்த 100% உண்மை உள்ளதாக நாம் இருக்கின்ற பொழுது நம் வழியாக கடவுள் மகிமை அடைந்தார், அவர் மகிமை அடைந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை அழைத்தவர். பல நேரங்களிலே நாம் நினைக்கின்ற பொழுது அதற்கு இந்த அழைப்புக்கு நாம் தகுதியா இல்லையான்னு தெரியல. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மை அழைத்தார், நம்மை அவர் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் நம் வழியாக அநேகரை அவர் அந்த மீட்பின் பாதையிலே வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். மீண்டுமாக ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து இங்க வந்திருக்கிற அனைவருக்கும், குறிப்பாக இந்த நாளிலே இந்த படத்தை தரவிருக்கின்ற பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கடவுள் நம்முடைய மகிமைப்படுவதாக. ஆமென்.